அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அப்போஸ்தலர் 28:5 இதை வாசிக்கிறோம். ஆமாம் தேவன் ஜனமே, பூச்சி அப்போஸ்தலர் பவுல் கையில் கடித்தத உடனே சுற்றியிருந்த ஜனங்கள் அவங்க இப்பொழுது வீக்கம் கண்டு அல்லது சடிதிலே விழுந்து சாவானுண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நெடுநேரமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் பவுலுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் பாதுகாத்தாங்க. ஆமாம், இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய சூழ்நிலை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க இன்ன விதமாக இப்பொழுது இவங்களுக்கு சம்பவிக்க போகிறது, இவங்க இந்த மாதிரி முடிவடைய போகிறாங்கன்ட்டு உங்களை குறித்து எண்ணம் கொண்டிருப்பாங்க. அன்பு தேவ ஜனமே, மனிதர்கள் நினைக்கிற எண்ணத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. எப்படி அப்போஸ்தலர் பவுல் கையில் பூச்சி கொடுத்து தொங்கின போது ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் பாதுகாத்தாங்களோ, அதே போன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனாய் கர்த்தர் பாதுகாப்பாங்க, நிச்சயமாக பாதுகாப்பாங்க. ஆமாம், பாதுகாத்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருக்கு சாட்சியாக உங்களை எடுத்து நிறுத்துவாங்க. ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது. மற்றவர்கள் நினைக்கிற நினைவுக்கு உங்களை தேவனாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாம், அப்போஸ்தலர் பவுல் கையில் பாம்பு கெடுத்ததோட அவங்கெல்லாம் இப்பொழுது சாவான்னு நினைக்கிறாங்க. அந்த சிந்தனைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் பவுலை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறாங்க. அதே போன்று தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுவாங்க. எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் நிறைவாய் தந்து ஒரு தீங்கும் ஒரு சேதமும் அடையாதபடி உங்களை தேவனாய் கர்த்தர் பாதுகாப்பாங்க. அவருக்கு நீங்கள் சாட்சியாக எழும்பி நிற்பீங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.